உங்கள் சரவணன். தமிழ்நாட்டில் மெடிக்கல் கவுன்சிலிங்கோடைய ஷெட்யூல் வந்து அவங்க ரிலீஸ் பண்ணலனாலும் எதில் கண்டக்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் mcc.nic.inன்ற வெப்சைட்டில் அஃபீஷியலாகவே நாங்கள் இந்த மாதிரி கவுன்சிலிங் நடத்திக்க போகிறோம். அதை நடத்தி முடிச்சுட்டு நாங்கள் ஒரு குளோபலாக ஒரு டேட்டா கொடுக்குறோம். அதே மாதிரி ஸ்டேட் கவர்மெண்ட்டில் இந்த பர்டிகுலர் டேட்டில் கவுன்சிலிங் நடத்துங்க அப்படின்ற மாதிரி ஒரு டேட் ஷெட்யூலு ஆக்சுவலாக இப்போ வந்துச்சு. ஸோ எல்லாரும் சொல்ல ஆரம்பிச்சிருப்பாங்க. ஸோ நானும் சொல்ல வேணும். எனக்குன்னு ஒரு சில ஆடியன்ஸ் இருக்கிறாங்க, அவங்க சொல்ல வேண்டியது என்னோட கடமை. ரைட், இதில் நான் என்னென்ன கவர் பண்ண போகிறேன்னா, ஷெட்யூல் தமிழ்நாட்டுடைய டேட் அண்ட் ஷெட்யூல், லைக் சாய்ஸ் செலெக்ஷனாக இருக்கட்டும், அலாட்மெண்ட்டாக இருக்கட்டும், என்னைக்கு வந்து போய் ரிப்போர்ட் பண்ணுற மாதிரி இருக்கும், என்னைக்கு வந்து நம்ம பேமெண்ட்லாம் ரெடியாக பேங்க்கில் ரெடியாக வச்சுக்கணும், அன்றைக்கி பேங்க் ஒர்க்கிங் டேவா லீவா எப்படி இருக்கும், இந்த மாதிரியான வெண்டல் ப்ரிப்பரேஷனுக்கு இந்த வீடியோ கவரேஜாக இருக்கலாம். சரிங்களா? இதை தாண்டி ஆல் இண்டியா கோட்டாவுடைய ஷெட்யூலையும் கம்பேர் பண்ணி ஒரு ஃபர்ஸ்ட் ரவுண்ட் செகண்ட் ரவுண்ட் மட்டும் நம்ம எடுத்துக்கலாம். 2 ரவுண்டுக்கு மட்டும். ரொம்ப தேர்ட் ரவுண்டு நடக்க போகிறத பற்றியும் ஸ்டே ரவுண்ட் நடக்க போகிறத பற்றி இப்போதைக்கு பெருசாக டிஸ்கஷன் நமக்கு தேவைப்படாது. அப்படி தேவைப்பட்டால் தாராளமாக வந்து நம்ம அந்த டேட் அண்ட் டைமில் நம்ம கொடுக்கலாம். இப்போதைக்கு நான் கொடுக்க நினைக்கிறது ஃபர்ஸ்ட் ரவுண்ட். எல்லாரும் ரெடியாக இருக்கிறோம் இல்லைங்களா? ஸோ அதில் ஒரு சில புள்ளி விவரங்கள் பற்றிலாம் சொல்கிறேன். நிறைய பேர் தமிழ்நாட்டில் எல்லாரும் அப்ளை பண்ணிட்டாங்க. அஸ் ஆஃப் நவ் எனக்கு ஒரு புள்ளி விவரம் என்னன்னா, நேற்று நைட் வரைக்கும் தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட ஒரு 25,000 மாணவர்கள் தமிழ்நாட்டில் MBBS BDS சீட் வேணும்னு அப்ளை பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இன்னைக்கு அந்த ஷெட்யூல் டேட்டில் நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கிறோன்னா, அவங்க கொடுத்த டேட்டில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஆல் இண்டியா கோட்டாவுடைய கவுன்சிலிங் சாய்ஸ் செலெக்ஷன் எல்லாமே ஆல்மோஸ்ட் 14ஆம் தேதி ஆரம்பிக்க போகிறேன்னு சொல்லிட்டாங்க. ஒரு 2 நாள் ரெஜிஸ்ட்ரேஷன் ஸ்டார்ட் பண்ணி விட்டுருவாங்க. முன்னாடியே 16ஆம் தேதியிலேருந்து ஒரு 2 நாள் கழிச்சு சாய்ஸ் செலெக்ஷன் சாய்ஸ் ஃபில்லிங்லாம் ஆரம்பிச்சிருவாங்க. அது ஒரு 23ஆம் தேதி கொடுத்துருக்குறாங்க. அதோடைய ரிசல்ட் வந்து ஒரு 30th கொடுத்துருவாங்கன்னு நினைக்கிறேன். சரிங்களா? ஸோ 23, 24 கொடுத்து அதுலேருந்து ரிப்போர்ட் பண்ணுறதுக்கு ஒரு 6-7 நாள் டைம் கொடுப்பாங்க. இதுதான் ஆல் இண்டியா கோட்டாவுடைய கவுன்சிலிங். கரெக்டாக? இப்போது ஸ்டேட் கவுன்சிலிங் எப்படின்னா, தமிழ்நாட்டில் ஆல்ரெடி வந்து பல சோசியல் மீடியா பிளாட்ஃபார்ம்லையும் நம்மளோட ஹெல்த் மினிஸ்டர் சைட்லேருந்து சொல்லியும் சரி எல்லா சைடில் என்ன சொல்லிட்டாங்க, 21ஆம் தேதி நாங்கள் கவுன்சிலிங் ஸ்டார்ட் பண்ணுறோம் அப்படின்றது அஃபிஷியலாக சொல்லியிருக்கிறாங்க, நியூஸ்லாம் சொல்லியிருக்கிறாங்க. ஸ்டேட் கவுன்சிலிங்கில் நீங்கள் 21ஆம் தேதியிலேருந்து 29ஆம் தேதிக்குள்ளே கவுன்சிலிங் நடத்திக்கோங்க. ரிப்போர்ட்டிங்க்கு வந்து அப் டு 6ஆம் தேதி 7ஆம் தேதி நீங்கள் யாரெல்லாம் ஜாயின் பண்ணாங்கன்ற டேட்டா கொடுங்கன்னு கேட்குறாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, 5ஆம் தேதி வரைக்கும் நீங்கள் ரிப்போர்ட்டிங் எடுத்துக்கலாம். அப்படி ஒரு கால்குலேஷன். இப்போ நம்ம மேலே கீழே வரலாமே. இன்னைய தேதி 6, சரிங்களா? 8ஆம் தேதி வரை ரிஜிஸ்டர் பண்ணுறீங்க. எல்லாரும் அப்ளை பண்ணிவிடுங்க, யாரும் மிஸ் பண்ணாதீங்க. தயவு செஞ்சு ஒரு அப்ளிகேஷன் போட 500 ரூபாயோ 1000 ரூபாயோ பணத்தை பார்க்காமல் பார்ட்டிசிபேட் பண்ணிவிடுங்க. சரிங்களா? பட் உங்களுடைய மார்க் அடிப்படையில் 2க்கும் அப்ளை பண்ணலாமா, இல்லை ஒன்று அப்ளை பண்ணலாமா, இதெல்லாம் நீங்கள் டிசிஷன் எடுங்க. பட் உங்களுடைய மார்க் மட்டும்தான். 2க்கும் அப்ளை பண்ணலாமா, ஒன்று அப்ளை பண்ணிக்கலாமா, டிசிஷன் எடுக்கணும். சரிங்களா? ஏன்னா அது கம்யூனிட்டி அடிப்படையெல்லாம் மாறும். நம்மளால் அது நீங்கள் 2மே அப்ளை பண்ணிங்கன்னு ஸ்ட்ராங்காக சொல்கிறத விட நீங்கள் எந்த இடத்துல இருக்கீங்கன்றதை பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி 2 அப்ளிகேஷன் பண்ணலாமா, ஒன்று மட்டும் பண்ணிக்கலாமான்றதை டிசிஷன் எடுங்க. சரிங்களா? ரைட். ஸோ 6ஆம் தேதி சொல்லிட்டேன் இன்னைக்கு. ஸோ 8ஆம் தேதி அப்ளிகேஷன் முடியுது. மேபி 1 or 2 days எக்ஸ்டெண்ட் எடுத்துட்டாலும் கூட இந்த ரேங்க் லிஸ்ட் ஜென்ரேட் பண்ணுறதுக்கு நிறைய கேட்டகரிஸ் இருக்குது. தமிழ்நாட்டில் நிறைய ரிசர்வேஷன்லாம் இருக்குது. அந்த எக்ஸ் சர்வீஸ்மேன், ஸ்போர்ட்ஸ், இந்த மாதிரியான ஒரு ரிசர்வேஷன், இந்த மாதிரி கேட்டகரிஸ்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் பிரித்து ரேங்க் லிஸ்ட் பிரித்து எல்லாத்தையும் ரேங்க் லிஸ்ட் எப்போ கொடுப்பாங்க, என்ன பண்ணுவாங்க, அதுக்கு முன்னாடி ஒரு ப்ராசஸ் இருக்குது. நிறைய பேர் மேனேஜ்மெண்ட் கோட்டை அப்ளை பண்ணும்போது இந்த மைனாரிட்டி கேட்டகரிக்கு தகுதி இருக்கும். அவங்க ஒரு தெலுங்கு மைனாரிட்டி தான், சர்டிஃபிகேட்லாம் வாங்கியிருப்பாங்க. பல அப்ளிகேஷனில் சில மிஸ்டேக்லாம் ஐடென்டிஃபை பண்ணி இந்த கேட்டகரிக்கு மட்டும் அவங்க திரும்ப எகெயின் ரீஓப்பன் லாஸ்ட் இயரும் பண்ணாங்க, அதுக்கு முந்தின வருஷமும் பண்ணாங்க. அதனால் நீங்கள் தெலுங்கு மைனாரிட்டியை பயன்படுத்தலையா, இல்லை அப்ளிகேஷனில் நீங்கள் வந்து எஸ்ஸுக்கு பதிலாக நோ கொடுத்துட்டிங்களா, அவங்க எல்லாருக்குமே திரும்ப ஒரு ஆப்ஷன் எனேபிள் பண்ணுவாங்க. ஜென்ரலாக நீங்கள் போட்டு அந்த மைனாரிட்டி சர்டிஃபிகேட் மட்டும் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். இது மைனாரிட்டி கேட்டகரி. மற்றபடி பேசிக் டேட்டாவில் நீங்கள் எது தவறு பண்ணியிருந்தாலும் பரவாயில்லை. சரிங்களா? பட் அதோடைய மிஸ்டேக்ஸ் வந்து பெருசாக இருக்கக்கூடாது. சரிங்களா? அது பார்த்துக்கோங்க. அதே போல் ரேங்க் லிஸ்ட்டு 18, 19, இந்த 17லேருந்து 19க்குள்ளே ரேங்க் லிஸ்ட்டு வரலான்னு எதிர்பார்க்குறோம். ரேங்க் லிஸ்ட் வந்தோடனே ஃபஸ்ட்டு என்ன சார் பண்ணுவாங்க, 21ஆம் தேதி ஃபஸ்ட்டு 7.5 ஸ்கூல் ஸ்டூடெண்ட்டு, எக்ஸ் சர்வீஸ் மேனு, ஸ்போர்ட்ஸ் கேட்டகரி, பிடபிள்யூடி கேட்டகரி, இவங்களுக்கெல்லாம் ரேங்க் லிஸ்ட்டு கொடுத்து ஃபிசிக்கல் ஒரு கவுன்சிலிங் அட்டன் பண்ணுவாங்க. லாஸ்ட் இயர் வந்து கிண்டியில் கண்டக்ட் பண்ணாங்க. அந்த மாதிரி இந்த வருஷம் ஒரு வென்யூவை ஃபிக்ஸ் பண்ணி அவங்களுக்கு ஒரு என்ட்ரன்ஸ் ஃபார்ம் மாதிரி கொடுத்து என்ன பண்ணுவாங்க, அவங்களாம் அந்த
இது ப்ரோக்ராம் வந்து அட்டன் பண்ண, இது கவுன்சிலிங் வந்து அட்டன் பண்ண சொல்லுவாங்க. ஸோ எதுக்காக முன்னாடியே வைக்கிறாங்கன்னா, இன்கேஸ் 7.5 சீட்டு க்ளோஸ் ஆகிடுச்சு, தீந்துருச்சு, முடிஞ்சு போச்சு, பிரச்சனை இல்லை. அதே போல் எக்ஸ் சர்வீஸ் மேனும் முடிஞ்சு போச்சு, பிரச்சனை இல்லை. வேக்கண்ட் எப்போது எப்படி கிரியேட் ஆகும்னா, பிடபிள்யூடி கேட்டகரியில் மட்டும் எல்லா சீட்டும் ஃபில் ஆகும் நம்மளால சொல்ல முடியாது. சில இடங்கள் ஃபில் ஆகாத கேண்டிடேட் என்ன பண்ணுவாங்க, ஜென்ரல் கவுன்சிலிங் அவங்களுக்கு ஜென்ரலில் கன்வெர்ட் பண்ணுவாங்க. அந்த ஒரு பர்பஸ்னால ஸ்பெஷல் கேட்டகரி ஃபஸ்ட்டு அப்ளை முடிச்சிடுறாங்க. சரிங்களா? ஸோ பிடபிள்யூடிஸ் அதிகமாக இருக்க மாட்டாங்க. ஸோ அதை முடிச்சுட்டு இந்த கவுன்சிலிங் ஜென்ரலுக்கு வந்து சீட்டெல்லாம் ஆட் பண்ணி ஒரு சீட் மேட்ரிக்ஸ் கொடுத்துருவாங்க. பிஃபோர் ஸ்பெஷல் கவுன்சிலிங் இல்லை ஆஃப்டர் அது மாதிரி கொடுத்து ஒரு சீட் மேட்ரிக்ஸ் கொடுத்துருவாங்க. சரிங்களா? ஸோ இதெல்லாம் எப்போ நடக்கலாம் அப்படின்னு எதிர்பார்க்குறோன்னா, 21, 22 இந்த 2 நாட்களில் 23 வரைக்கும் 3 நாட்கள் நம்ம எடுத்துட்டோம்னா, அந்த 3 நாள் ஸ்பெஷல் ரிசர்வேஷன் கவுன்சிலிங் அப்படின்னு கணக்கு எடுத்துக்கிட்டோம்னா, 24ஆம் தேதி எல்லா மாணவர்களுக்கும் ஜென்ரல் கவுன்சிலிங் ஓப்பன் ஆகலாம் அப்படின்னு எதிர்பார்க்குறோம். அதற்கு முன்னாடி 21, 22லேயே உங்களுக்கு சீட் மேட்ரிக்ஸும் வந்துடலாம் அப்படின்றத எதிர்பார்க்குறோம். புது கல்லூரிகள் வரதோ, புது கல்லூரிகளை பற்றி எந்த இன்ஃபர்மேஷனோ எதுவாக இருந்தாலும் 22, 23 நமக்கு தெரிய வரும். ஸோ சீட் மேட்ரிக்ஸ் கிடைக்கும் நமக்கு இன்ஃபர்மேஷன். அது மட்டும் இல்லாமல் என்ன இருக்கும், நமக்கு சீட் மேட்ரிக்ஸ் கிடைக்கிறது மட்டும் இல்லை, ரேங்க் லிஸ்ட் எல்லாமே கையில் இருக்கும். சரிங்களா? ஸோ 24ஆம் தேதி உங்களுடைய அஃபீஷியல் கவுன்சிலிங் ஆரம்பிக்க போகிறது. அதற்கு நீங்கள் ப்ரிப்பேர்டாக இருக்கணும். டெபாசிட் கட்டுறது இதெல்லாமே ப்ரிப்பேர்டாக இருக்கலாம். ஸோ எனக்கு தெரிஞ்சு என்னுடைய எக்ஸ்பெக்டேஷன், அந்த ஃபிசிக்கல் கவுன்சிலிங் 23ஆம் தேதி முடித்த பிறகு 24ஆம் தேதியிலேருந்து 29ஆம் தேதி வரைக்கும் உங்களுக்கு ஒரு வேலை சாய்ஸ் செலெக்ஷன் கொடுக்கலாம். இது எல்லாமே டென்டேட்டிவ் தாங்க, இந்த விஷயம் தவறாக நினச்சிடாதீங்க. இது ஒரு டென்டேட்டிவ் தான். ஒரு 5 நாட்கள் இல்லை 4 நாட்கள் வரைக்கும் ஆன்லைன் கவுன்சிலிங்க்கு நான் எதையும் பார்த்து சொல்லலை, என்னோடய பர்சனல் ஒப்பீனியன் தான் இது. இந்த டேட்டில் உங்களுக்கு சாய்ஸ் செலெக்ஷன் கொடுக்கலாமோ, அந்த நாளுக்குள்ளே நீங்கள் சாய்ஸ் செலெக்ஷன் பண்ணி லாக் பண்ணி எல்லாத்தையும் பண்ணணும் அப்படின்றது கொடுக்கலாமோன்னு எதிர்பார்க்குறேன். இதுக்கு முன்னாடி ஆல் இண்டியா கோட்டாவுடைய ரிசல்ட்டு நமக்கு ஆல்மோஸ்ட் வந்து 24ஆம் தேதி கொடுத்துருவாங்க. 24லேருந்து 30, 31 ஆகஸ்ட் வரைக்கும் நீங்கள் ரிப்போர்ட்டிங் டைம் எடுத்துக்கலாம். ஸ்டேட் கவுன்சிலிங்கோடைய தமிழ்நாடுடைய ஃபர்ஸ்ட் ரவுண்டை பற்றி கிளியராக சொல்லிட்டேன். ஸோ செகண்ட் ரவுண்ட் எப்போ சார் ஆரம்பிக்கும்? எனக்கு தெரிஞ்சு இது வந்து ஒரு 6ஆம் தேதி வரை ரிப்போர்ட் பண்ணி முடிச்சிருங்கன்னு வச்சுக்கோங்களேன். அதற்கப்புறமேலு எனக்கு தெரிஞ்சு செகண்ட் ரவுண்டோட கவுன்சிலிங் அது ஒரு 4 நாள் டைம் எடுத்து ரிட்டர்னு, ரெசிக்னேஷன் அந்த மாதிரி ஒரு டேட் கொடுக்கலாம். ஒரு 7ஆம் தேதி 8ஆம் தேதி போல் உங்களுக்கு ரெசிக்னேஷன் டைம் கொடுக்கலாம். ரெசிக்னேஷன் போர்ட்டல் ஓப்பன் பண்ணலாம். ஒரு 2 நாள் டைம் கொடுப்பாங்க. ரிப்போர்ட்டிங்கோட லாஸ்ட் டேட் முடிஞ்சதுலேருந்து 2 நாள் டைம் கழிச்சு ரெசிக்னேஷன் போர்ட்டல் ஓப்பன் ஆகலாம். ஸோ ரெசிக்னேஷன் போர்ட்டல் ஓப்பன் ஆகிடுச்சா, தென் கோ ஃபார் தென் என்ன பண்ணோம், அடுத்த ரவுண்டோட கவுன்சிலிங் 11th. ஸோ 11ஆம் தேதியிலேருந்து 12ஆம் தேதி போல் செகண்ட் ரவுண்ட் ஸ்டார்ட் ஆகலாம். அதுலேருந்து ஒரு 4 நாட்கள் வரைக்கும் உங்களுக்கு கவுன்சிலிங் வந்து சாய்ஸ் செலெக்ஷன் பண்ண கொடுக்கலாம். சரிங்களா? அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க, உங்களுக்கு ஒரு 2 டேஸில் ரிசல்ட்டு கொடுத்து மேபி உங்களோட ரிப்போர்ட்டிங் வந்து செப்டம்பர் 26 வரைக்கும் போகலாம். செப்டம்பர் 26ல் நீங்கள் வந்து எல்லா ஃபார்மாலிட்டியும் முடிச்சுட்டு அதுக்குள்ளே எல்லா ஜாயினிங் ஃபார்மாலிட்டி முடிச்சுட்டு 28, 29, 30 ரெசிக்னேஷன் ஃபார்மேட் போர்ட்டல் செகண்ட் ரவுண்டோடது ஓப்பன் ஆகலாம். சரிங்களா? ரெசிக்னேஷன் பண்ணுங்கள், ரெசிக்னேஷன் பண்ணுங்கள், ரிப்போர்ட் பண்ணால் ரிப்போர்ட் அதெல்லாம் கொடுக்கலாம். ஸோ லாஸ்ட் டேட் 26 செப்டம்பர், 28, 29 ரெசிக்னேஷன் போர்ட்டல், 1ஆம் தேதி அக்டோபர் காலேஜ் ஓப்பன் ஆகிடுச்சு. ஸோ ஃபஸ்ட் ரவுண்ட் செகண்ட் ரவுண்ட் டேட்டை பற்றி ஒரு சில டென்டேட்டிவாக சொல்லியிருந்திருப்பேன். இதை வச்சு நீங்கள் என்ன பிளான் பண்ணிக்கணும்னா, இது எப்படி ஃபேஸ் பண்ணணும் அதுக்குன்னு பிளான் பண்ணிக்கோங்க. ஸோ அடுத்தடுத்த இதில் வந்து பார்க்கலாம். இப்போ இதில் ஒரு சில வீடியோக்கள் என்ன பண்ணிப்போம், சென்டாக்கோட ரெஜிஸ்ட்ரேஷன், இப்போ தமிழ்நாடு ரெஜிஸ்ட்ரேஷன் போயிட்டுருக்கு. சென்டாக்கோட ரெஜிஸ்ட்ரேஷன் பொறுத்த வரைக்கும் 2 நாள் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கிறாங்க. இப்போ நான் ரெக்கார்ட் பண்ணுறது 6ஆம் தேதி. மேபி நாளைக்கு உங்களுக்கு இந்த வீடியோ பார்க்கறதுக்கான வாய்ப்பு கிடைக்கலாம். 8ஆம் தேதி, அதாவது நீங்கள் பார்க்கும்போது அது கடைசி நாளாக இருக்கலாம். 8ஆம் தேதி வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டோம், நோ ஃபர்தர் எக்ஸ்டென்ஷன் சொல்லிட்டாங்க. என்னோட அட்வைஸ் என்னன்னா, அப்ளிகேஷன்றது இஸ் எ மேண்டரி ஃபார் ஆல் த ஃபீல்டு. யாரெல்லாம் ஒரு ஊரில் ஒரு 450 மார்க் பிலோவில் இருக்கிறாங்க, 400 மார்க் பிலோவில் இருக்கிறாங்க, எல்லாருமே ஒரு அப்ளிகேஷன் போட்டு வச்சதில் ஒன்றும் பெருசாக இருக்கிறது இல்லை. ஒரு மைனாரிட்டியில் இருக்கீங்களா, ஓகே நம்ம வந்து இது பண்ணலாம். இல்லை சார் என்னோட டார்கெட்டே டீம்டு யூனிவர்சிட்டி தான், அவங்களுக்கும் மேபி தேவைப்படாது. தமிழ்நாட்டு மாணவர்கள் ஒரு ஆவரேஜ் மார்க்கில் இருக்கிறாங்க, டீம்டு யூனிவர்சிட்டியும் டார்கெட் பண்ணுறாங்க. பட் ஆனால் ஒரு நல்ல குவாலிட்டியான கல்லூரிகள், சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு கீழே இருக்கிற கல்லூரிகள் போகணுன்ற ஒரு வேலை ஐடியா இருந்துச்சுன்னா, இல்லை ஃபியூச்சரில் வரத்துக்கும் வாய்ப்புகள் இருக்குது, என்னோட எண்ணங்கள் அங்கே போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு இருந்தால் அப்ளிகேஷன் போட்டு ஒரு 2000 ரூபாய் பணத்தை கட்டி கையில் வச்சுக்கோங்க நாங்கள். ஸோ இதுலேருந்து நான் என்ன சொன்னேன்னா, அப்ளிகேஷன்றது இஸ் எ மேண்டரி. பட் நீங்கள் கால்குலேட் பண்ணுங்கள், அனலைஸ் பண்ணுங்கள். திரும்பவும் நான் உங்களுக்கு சொல்கிறது, நீங்கள் வந்து உங்களுடைய எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியாலாம் பாருங்கள், எங்கே நமக்கு வாங்க போகிறோன்றதை பாருங்கள். கன்ஃபியூஷன், டைலமா சுச்சுவேஷன் இருக்கா, யாராவது ஒரு எக்ஸ்பர்ட்டை வந்து மீட் பண்ண பாருங்கள். சரிங்களா? யாராவது ஒருத்தர்கிட்ட டிஸ்கஸ் பண்ணி ஒரு ஐடியாவுக்கு போங்க. சரிங்களா? அதில் எல்லாத்துலையும் அப்ளை பண்ணி வச்சுக்கோங்க.
நாளைக்கு இதை விட ரொம்ப பெருசாக லீஸ்டாலாம் குறையலாம் நம்ம பாண்டிச்சேரி சொல்ல முடியாது. பட் இடங்கள் அதிகமாக இருக்குது. நாளைக்கு ஒருவேளை குறைஞ்சி வந்தாங்கன்னா சீட் வரல, மேபி எனக்கு கொஞ்சம் கம்மியாக கூட கட்டுங்க அப்படின்ற மாதிரி ஏதாவது நிர்வாகம் குறைந்து வந்தால் அது மாதிரிலாம் வாய்ப்பு இருக்குல்ல. ஸோ அப்ளிகேஷன் இஸ் மஸ்ட். பார்ட்டிசிபேட் பண்ணுறதை பற்றி அப்புறம் பார்த்துக்கலாங்க. அப்ளிகேஷன் போடுங்க, அப்ளிகேஷன் போட்டு வச்சுக்கோங்க. உங்களுக்கு பார்ட்டிசிபேட் பண்ணுறதோ கவுன்சிலிங்கில் கலந்துக்கிறத பற்றி நீங்கள் அப்புறமா டிசிஷன் எடுங்க. அதற்கு கட்ட 2000 பணம் உங்களுக்கு கடினமான சூழ்நிலை இருந்தால் அப்ளை பண்ண வேண்டாம், சரிங்களா? ஸோ நான் இந்த வீடியோவில் ஷெடியூலை பற்றி கவர் பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன். அந்த ஷெடியூலுக்கு ப்ரிப்பேர் ஆகிடுங்க. அந்த பர்டிகுலர் டேட்டில் அந்த ஆக்டிவிட்டிக்கு ப்ரிப்பேர்ட் ஆகிடுங்க. ஸோ ப்ரிப்பேர் ஆல் த டாக்குமெண்ட் அண்ட் எவிடன்ஸ், சரிங்களா? ஸோ இது மாதிரி ரிலேட்டடாக ப்ளஸ் சென்டாக் கூட எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ யாரும் அப்ளை பண்ணாமல் இருக்க வேணாம். கடைசி நாள் வரைக்கும் வெயிட் பண்ணாங்க டிஎன் மெடிக்கல்லையும். அங்கேயும் மேபி அவங்க டைம் எக்ஸ்டெண்ட் பண்ண மாட்டாங்க. அந்தளவுக்கு சர்வர் ஸ்பீடாக இருக்குன்னு சொல்ல முடியாது. ஸோ எவ்வளோ ஏர்லியராக கம்ப்ளீட் பண்ண முடியுமோ கம்ப்ளீட் பண்ணுங்கள். ஸோ நம்மளோட யூடியூப் சேனல் உங்கள் கூடவே இருந்துகிட்டே இருக்குது. ஸோ அடுத்தடுத்த வீடியோக்களில் பார்க்கலாம்.